ப்ராஃபிட்டுகளுக்காக போனேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக போனேன், எல்லாம் பிளெஸிங் வார்த்தையாக தான் வரும் தவிர அக்யூரேட்டா என் இருதயத்தை தொடுகிற அளவுக்கு இதுதான் நடக்கும் என்று பேசுற அளவுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. அப்ப தேவன் பேசுறாருன்னா எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியை தேவன் தான் அறிவார் தவிர நீங்க எமர்ஜென்சி ஆண்டவரே இன்னைக்கு நான் பிரச்சனையில இருக்கேன் நீங்க வந்துதான் ஆகணும் இல்லை. கர்த்தருக்கு தெரியும் நீ எந்த சூழ்நிலையில இருக்க. ஜெபிக்கிற ஆட்களுக்கு நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோட அடிக்கடி பேசுறவரா இருந்தா அவர் நிச்சயமா பேசுவார். நிறைய பாரத்தோடு இருக்கீங்க, நிறைய கவலையோடு இருக்கீங்க, நிறைய கேள்விகளோடு இருக்கீங்க. மனுஷன் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்காம இருக்கலாம், உலகத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்காம இருக்கலாம். இந்த டைம்ல தான் கர்த்தரை ஒரு மனிதன் தேடுவான். இது இரவு வேலை, நல்லா கவனிங்க. இது இரவுல, இது எல்லாராலும் முடியாம கிடையாது. செய்யும் பொழுது எப்படி நினைக்கிறீங்களா? ஆதியில ஏற்கனவே உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்திருப்பார். அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, அந்த சூழ்நிலையை நினைவு கொண்டு வாங்க. தனிமையில இருந்த சில நேரம் நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு பேசுறாருன்னா, உன்னோடு இடைப்படுறாருன்னா உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்தப்படுவார். இல்லை நீங்க தனிமைக்கு நேராக உட்புள்ள ஆரம்பிக்கணும். கர்த்தர் உன்னோடு பேசணும்னா நீ பேசுவதற்கு நீ தனிமைப்படுத்தி கொண்டு மனிதர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். நான் 3 மாசம் நான் பேசாம இருக்கேன் அப்படி இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனிமையில தேவ சமூகத்துல காத்திருக்கணும். என்ன விசேஷமான தலைப்பு. கர்த்தர் நம்மோடு பேச நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய நேரம் ஜெபம் பண்ணணுமா? நிறைய நேரம் துதிக்கணுமா? இல்லை நிறைய நேரம் தேவனோடு இடைபடணுமா? நீங்க என்ன பண்ணணும்? முதலாவது தேவ சத்தத்தை கேட்பதற்கு எடுத்து படிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபா நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபா நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாருடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. தேவன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சில சமயங்கள்ல தேவன் நம்மோடு பேசுவார். நீங்க கேட்கலன்னா கூட தேவன் அங்கீகரிச்சிட்டாருன்னா உன்னோடு பேசுவார். தேவன் பிள்ளைகளை அவர் பேச விரும்பும் பொழுது அவர் பேச ஆரம்பிப்பார். இது தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. தீர்க்கதரிசிகள் இல்லை தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரம். நல்லா துதிக்கிறவர்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது, உங்க இக்கட்டில் இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். எமர்ஜென்சி பர்பஸ். வசனத்தோடு பேசுறதுனா நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது பேசுவார். சில நேரங்கள் உங்களுக்கு ஆபத்து வருகிறது என்றால் அவர் தரிசனத்துல, சொப்பனத்துல அவர் மறுரூபமாக்கப்பட்டு சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசுவார். இது யாரோடு பேசுவார்னா தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரம். தேவனுக்கு விசேஷமா இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், இவர்களோடு அவர் பேச நினைக்கிறத உடனே அவர் பேசுவார். எல்லா சூழ்நிலையும் அவர் எப்படி சொல்லும். இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய அதிகாரி ஒரு ஸ்கூல் நினைச்சுக்கோங்க, இல்லை ஒரு காலேஜ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஹெட்மாஸ்டரோ பிரின்சிபாலோ பேசணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட. அவர்கள் போய் அந்த கிளாஸ்ல சொன்ன உடனே அதிகாரி சொல்லிட்டா இருக்கிற எல்லா வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? முதல் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்க நிற்பாங்க. எல்லாமே ஷட் டவுன் ஆகிட்டு அவர் பேசுகிற வார்த்தை நம்ம காதுகளுக்கு நேராக கேட்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது கர்த்தர் நம்மோடு பேசணும்னு நினைக்கும் பொழுது அவர் உடனே பேசுவார். நீங்க அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்கன்னா அந்த சத்தத்தை உடனே கேட்க முடியும். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபா நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என்ன நடக்குதுன்னா வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். முதல் 2 பார்ட்டா பிரிக்கிறேன். தேவன் நம்மோடு பேசுவது. ஒன்று கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னொன்று
நம்மளும் கர்த்தருடைய பிள்ளை தான். நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறது இல்லை, அதிக நேரத்து கர்த்தருக்காக. ஏன்னா உலகத்தில் முக்கால்வாசி நேரம் நம்ம வேலைன்னு போயிட்டே இருப்போம், ஜெபிப்பது கம்மியாக இருக்கும். இவர்களோடு பேசுவது ரெண்டாவது எடுத்துக்கலாம். முதல் தேவன் பேசுகிறார் அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு பேசணும்னு நினைச்சிட்டாருன்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது உடனே கர்த்தர் தரிசனங்களை உண்டு பண்ணுவார். என்ன சம்பவிக்க போகிறது, உனக்கு என்ன நடக்க போகிறது, நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டவிட்டமாய் தெளிவாய் உங்களோடு பேசுவார். இது ஒரு காரியம். இது எல்லாரோடத்துல கர்த்தர் பேசுவார். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு நானும் சில நேரங்களில் குழப்பமா இருக்கும் பொழுது நமக்கு குறித்து யாராவது தீர்க்க தரிசனம் பேச மாட்டாங்களா? ஏதாவது தீர்க்கதரிசிகள் என்னை குறித்து ஏதாவது வெளிப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? என் ஊழியக்கார் எனக்கு வெளிப்பாடு கொடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு நம்ம இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்போம். சில நேரங்கள் சில ஆவிக்குரிய சபைகளுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கோ நல்ல ஒரு போதகரை தேடி போய் நிற்போம். அந்த கூட்டத்தில் நிற்போம். அவரோட இதுலேருந்து கர்த்தர் பேசுவார், ப்ராப்பர்ட்டிகள் பேசுவார். ஆனால் ஒரு சிலர் பேசுவார், நம்ம பேரையோ நம்மளை குறிச்சோ ஒரு வெளிப்பாடுகள் இருக்காது. உடனே நமக்கு இருதயத்தில் இருக்கும், கர்த்தர் நம்மோடு பேசலையா, ஏசப்பா என் கூட இல்லை போலுக்கு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்படியே நம்ம இருதயம் எப்படி இருக்கும், அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நிறைய நேரம் நானே கேட்டிருப்பேன். நான் ஜெபிக்கிற ஆளு தான். எனக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது யாராவது தீர்க்கதரிசியை நாடி போய் நிற்போம். அவர்கள் மூலமாக தேவன் பேசுவாரான்னா, ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் ஜெபிங்க, பிரதர் ஜெபிங்க, ஜெபிச்சா கர்த்தர் செய்வார், ஜெபித்தா கர்த்தர் செய்வார். நானும் ரொம்ப நிக்கட்டத்தில் இருக்கும் பொழுது சம்பவிப்பு போது என்ன நடக்கும், எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், இந்த சூழ்நிலை எப்படி மாறி நிற்கும், இல்ல தேவன் எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான்னு கேட்க போனா ஒன்றும் இல்லை, சர்ச்சு இப்போ வாங்கலாமா வேணாவா, கடன் வாங்கணுமா இல்லை லோன் கிடைக்குமா, இல்லை கர்த்தர் எப்படி செய்வார்னு தெரியாது. இதை நோக்கிட்டு போயிட்டு ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டா, பாஸ்டர் ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்குன்னு ஒரு ஆலயத்தை கொடுப்பார், நிச்சயமா ஜெபிங்க ஆலயத்தை கொடுப்பார். இது ப்ராஃபிட்டிக்கலா இல்லை விசுவாச வார்த்தையா? விசுவாச வார்த்தை. நான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது திட்ட தெளிவா, உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த மாசம் ஒரு ஆலயம் கிடைக்கும், அது கர்த்தர் இப்படிலாம் செய்வார்னு. ஒருவேளை நான் போன ஆட்கள் சரியில்லையா? இல்லை. ஆனா அவர்கள் மூலமாக அநேக சாட்சி சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த போதகர் மூலமா கர்த்தர் தெளிவாய் பேசினார். உங்களுக்கும் அப்படிதான் சில நேரங்களில் குழப்பத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த வார்த்தையின் வல்லமை அங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா உங்க இருதயம் முதலாவது சிந்தனையும் கட்டப்பட்டு இருக்கும். உங்களுக்கு இப்படிதான் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும் கட்டப்பட்டு இருக்கும். தேவன் வேற ஒரு விதத்திலேயோ வேற ஒரு வழியிலோ பேசினார்னா அந்த இருதயம் அது கர்த்தர் தான் பேசுறாருன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா உங்க நினைவுகள் வேற, வெளியேந்து வருகிற சத்தங்கள் வேற. இதுல நம்ம போராடி கொண்டே இருக்கணும். நம்ம அநேக நேரம் விடுதலைக்காய் வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா கலங்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, கர்த்தரினோடு பேசும்படியாக நீங்கள் விடுத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்கன்னா அவர் பேசுவதை நீங்கள் நன்றாய் உணர முடியும். நிறைய நேரம் நான் எக்ஸாம்பிள் என்னதான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் விசுவாசிகள் நிறைய இடத்துல தேடி போயிட்டு, பாஸ்டர் ப்ராஃபிட்டுகளுக்காக போனேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக போனேன், எல்லாம் பிளெஸிங் வார்த்தையாக தான் வரும் தவிர அக்யூரேட்டா என் இருதயத்தை தொடுகிற அளவுக்கு இதுதான் நடக்கும் என்று பேசுற அளவுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் திட்ட தெளிவாய் பேசியிருப்பார். நிறைய நேரம் தேவன் பேசுறதுலாம் ஓமைகளாக, தரிசனத்துல இப்படிதான் தேவன் அநேக நேரத்தில் பேசியிருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்துல போய் என்கிட்ட நீங்க இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டளை போட முடியாது. ஏன்னா அவர் பெரிய இடத்துல இருக்கிறார், நம்மளோ சிறிய இடத்துல இருக்கிறோம். அவர் படைக்கிற இடத்துல இருக்கிறார், நம்ம படைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர்கிட்ட போய் எனக்கு இப்படிதான் நீங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், கம்பெனியில் சொல்றாங்க 30ஆம் தேதி உங்களுக்கு சேலரின்ட்டு. எப்போ
30. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு 30 வேணாம், 25ஆம் தேதியே கொடுத்தாகணும், 1ஆம் தேதியே கொடுத்தாகணும், 5ஆம் தேதியே கொடுத்தாகணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்லும் பொழுது அவங்க கம்பெனி சொல்றாங்க இது கம்பெனி ரூல்ஸ், இப்படி தான் கொடுக்கணும். நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல எனக்கு இந்த டைம்ல கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்க வேலை இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஒரு முறை வேலை போயிடுச்சுன்னா அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க, ஐயா நீங்க என்னைக்கு கொடுத்தீங்க, லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா சம்பளத்தை கொடுங்க, வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நெருக்கம் வந்த உடனே அந்த காலகட்டத்துக்கு போயிடுவீங்க. ஏன் அவங்கள ரோல் பண்ண முடியாதுன்னா அவர்கள் முதலாளி. அதே போலதான் தேவன் நம்மோடு பேசணும், அந்த சத்தத்தை கேட்கணும்னா உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க, அவர் பெரியவர். அவர் பேசுவார், ஆனா நிச்சயமா பேசுவார். தானா பேசுவார்னா கண்டிப்பா பேசுவார். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ். நிறைய தீர்க்கதரிசிகள் என்னோட பேசியிருக்காங்க, நீதிமான்கள் நிறைய சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் சூசைட் பண்ண ஹேங் பண்ண போகும்பொழுது, தூக்கு மாட்டிக்க போகும்பொழுது, ரயில்வே தண்டவாளத்தில் போய் செத்துடலான்னு போய் நிழும் பொழுது, இல்லை பாய்சன் சாப்பிடலான்னு போகும்பொழுது நான் பாவத்தோடு இருந்தேன். அப்போ என் அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது, என் அறைக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது, தேவன் பேசுவதை நான் பார்த்தேன், ஒரு தூதன் என்கிட்ட பேசினா, அன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறினது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருப்பீங்க? இது எமர்ஜென்சி. அப்ப அவர் மரண தருவாய்க்குள்ள போறாங்கன்னா அவன் பாவியாதான் முக்காவாசி இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த வேலையில இப்படி நடந்தது, இந்த வேலையில கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ பாவிகளை ரட்சிக்க தான் என் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கு. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? எமர்ஜென்சி பர்பஸ். நீ பாவியா இருக்கணும், உன்னை ரட்சிக்கப்படணும், உன்னை விடுதலையாக்கப்படணும், உன் வாழ்க்கையிலேருந்து அந்த மரணத்தை எடுத்து போடணும்னா தேவன் எமர்ஜென்சி, வேற வழியெல்லாம் பேசிடுவார். ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்னு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ல இருப்பேன். ஒரு ஸ்பெஷல் டாக்டரை போய் போனீங்கன்னா சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. சில பேருக்குலாம் 1 வாரம் 2 வாரம் 1 மாசம்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆகணும். அதுவே நீங்க எமர்ஜென்சி, அதே ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில போய் நீங்க படுத்த படுக்கையா உள்ள போறீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டாக்டர் முதல்ல செக் பண்ணுவார். ஏன்? இது எமர்ஜென்சி பர்பஸ். அப்ப தேவன் பேசுறாருன்னா எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சி தேவன் தான் அறிவார் தவிர நீங்க எமர்ஜென்சி ஆண்டவரே இன்னைக்கு நான் பிரச்சனையில இருக்கேன் நீங்க வந்துதான் ஆகணும் இல்லை. கர்த்தருக்கு தெரியும் நீ எந்த சூழ்நிலையில இருக்க. இந்த ஒரு பார்ட் இதை நம்ம நிதானிக்க முடியாது, சர்ச் பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. கர்த்தர் எப்ப நம்மோடு பேசுவாருன்னு. இது ஒரு டைம். இன்னொரு டைம் நம்ம ஜெபிக்கிற ஆட்கள், நான் இப்ப பேசுனது போல ஜெபிக்கிற ஆட்களுக்கு நீங்க கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோட அடிக்கடி பேசுறவரா இருந்தா அவர் நிச்சயமா பேசுவார். அடிக்கடி பேசுறதா இருந்தா கர்த்தர் நிச்சயமா பேசுவார். இது ஒரு பார்ட். 3வது நிலைமை, நீங்க நல்லா ஜெபிக்கிறாள் இல்லை, இப்பதான் ஜெபிக்க வந்திருக்கீங்க, நிறைய பாரத்தோடு இருக்கீங்க, நிறைய கவலையோடு இருக்கீங்க, நிறைய கேள்விகளோடு இருக்கீங்க. மனுஷன் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்காம இருக்கலாம், உலகத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்காம இருக்கலாம். இந்த டைம்ல தான் கர்த்தரை ஒரு மனிதன் தேடுவான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தர் உன்னோடு பேசுவது நீ அங்கீகரிக்கப்படணும்னா முதலாவது உன் இருதயத்துல நல்லா கவனிச்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிற இருதயமா இருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா இருக்கிறது இந்த உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை சுத்திகரிக்கப்பட்டாச்சு, உன் பாவங்கள்லாம் நீங்கப்பட்டுச்சு, நீ பர்ஃபெக்ட் மேனு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நினைவுகள், பேச்சுகள், நம்ம நடத்தைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவம் செய்து கொண்டே இருக்கும். ஆனா சுத்திகரிக்கப்படுகிற இருதயமாய், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஐயோ நான் இந்த சிக்கல்ல மாட்டியிருக்கேன், இதை விடணும்னு நினைக்கிறேன், ஐயோ நான் கோவப்படுறேன், உண்மைதான் என் மனைவி இடத்துல கோவப்படுறேன், என் கணவன் இடத்துல கோவப்படுறேன், நான் என் பிள்ளை இடத்துல கோவப்படுறேன், நான் இந்த பொருளை எடுத்தது தப்பு தான், இந்த தவறான காரியத்தை பண்ணது தப்பு தான், தவறாய் பேசுறது தப்பு தான்ட்டு முதலாவது உன் இருதயம் மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறது தான் முதல் அடையாளம் கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கு. இந்த அடையாளம் உனக்குள்ள இருக்கான்றத முதல் என்ன பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணிக்கங்க. என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நான் கர்த்தரிடத்துல இவங்க தான் தப்பு செய்யறாங்க, நான் பர்ஃபெக்ட், நான் ஜெபிக்கிற ஆளு அப்படின்னு உன் இருதயத்துல நீ முடிவு கட்டிட்டீன்னா நிச்சயமா கர்த்தர் உன்னோட பேச மாட்டார். நான் பாவி ஆண்டவரே,
என்ன சுத்திகரிங்க. இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, இந்த கோபத்தை என்னால விட முடியல, இந்த இச்சையை விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாகவே ஒரு இருதயம் இருக்கணும். தேவன் அவர் என் பாவத்தை அவரிடத்துல நான் மறைக்காம நான் சொல்ல ஆயத்தமா இருந்தா அவர் என்னை விடுதலை ஆக்குவார். இரண்டாவது, அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு உன் இருதயம் ஆயத்தமா இருக்கணும். எப்படி? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறேன் ஆண்டவரே. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு வழி கிடைக்கணும். எக்ஸாம்பிள், டிவி பார்க்கறது ஒரு வழி, ஒரு பழக்கம். மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா, ஆண்டவரே இந்த மொபைல் பார்க்காம ஒரு நாள் இருக்க எனக்கு வழி செய்யுங்க. இந்த சீரியல் பார்க்காம இருக்க எனக்கு ஒரு வழி செய்யுங்க. நீ கேட்டுக்கொண்டே இருக்க. அந்த வழி கிடைச்ச உடனே கப்புன்னு என்ன பண்ணிடுவீங்க? அந்த பாவத்தில் விட்டு வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, முதல் காரியம் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போதுலேருந்து தான் சொல்கிறேன். முதலாவது உன் பாவத்தை அறிக்கை செய்து அதுலேருந்து வெளியே வருவதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கணும். தேவனிடத்தில் பேசணும்னா, தேவன் உங்களோட பேசணும்னா என்ன இருக்கணும்? என்ன குணம் இருக்கணும் உங்களுக்கு? சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த தாகம். இதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி உனக்குள்ள இருக்கு அப்படின்னா அவர் பேசுவதற்கு ஆயத்தமா இருப்பார். சரி, அவர் பேசுறாருன்னா அவர் பேசுகிறவர் தான். பரிசுத்தவான்களோட நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னா கர்த்தர் நிச்சயமா பேசுவார். நம்ம அரகுர விசுவாசிகள் இப்பதான் ஜெபிக்கிறோம், இப்பதான் தேவ ஆவியானவருக்குள்ள வருகிறோம்னா இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். போதும். இரவுல தூங்கும் பொழுது உங்க ஆத்துமா பேசணும். எப்படி பேசும்? தூங்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா தூங்குவதற்கு முன்பாக, நல்லா உறங்குவதற்கு முன்பாக ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நல்ல அபிஷேகத்தோடு, நல்லா கவனிங்க, சும்மா ஜபம் இல்லை, ஸ்தோத்திரத்தோடு இருக்கிற ஜபம் இல்லை, நல்ல அனாயிண்டிங்கோடு நல்ல அபிஷேகத்தோடு ஒரு ஜபம் உங்களுக்குள்ள இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு விடுதலையை பார்க்க முடியும். நல்ல அபிஷேகத்தோடு நல்ல அந்நிய பாஷையோடு நல்லா துதிச்சு நல்ல ஆண்டவரே அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ உறங்க ஆரம்பிச்சுன்னா இந்த இரவு முழுவதும் உன் இருதயம் கலங்காதபடி ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் செய்கிறது தான் உன் வேலை. முதல் கீரை என்ன சொல்லுவாங்க, சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மெரிச்சுட்டா கொஞ்ச நேரம் காலை விட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் அந்த மெதியில் கொஞ்ச நேரம் அந்த வண்டி போய்கொண்டே இருக்கும். காலை எடுத்தோடனே நிற்குமா? நிற்காது. மெரிச்ச ஸ்பீடு போகும்பொழுது அந்த ஓட்ட நிற்கிற வரையும் அந்த ஸ்பீடு அப்படியே கம்மியாயிட்டு அப்படியே போய் நிற்கும். நல்லா துதிச்சுட்டு நீ வீட்டில் படுக்கிறன்னா இரவு வேளையில சொப்பனத்தின் மூலமாக என் தேவன் உன்கிட்ட தெளிவாய் பேசுவார். நம்ம நினைக்கிறது பேசுறது கிடையாது. நீங்க நினைப்பீங்க ஏசப்பா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வெள்ளை கலர் அங்கி போட்டு முடிய ஃப்ரீ ஏர் வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு வந்து பேசணும். இல்லைன்னா சிலுவையில் நம்ம பார்த்த போட்டோ தானே, சிலுவையில் தொங்கிக்கிட்டு அரை நிர்வாணத்தோடு முள்முடி சுத்திக்கிட்டு ரத்தத்தோடு உன்கிட்ட வந்து பேசணும். இதெல்லாம் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த காலத்தில் இருக்கிற தோற்றம். இப்பயும் அதே ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாரா? சொல்லுங்க. அவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த பாடுகளை சகிச்சாரு. நீ கண்ணை மூடும் முதல்ல அந்த பாடுகள் உனக்கு முன்பாக அப்படிதான் வந்து நிக்கணுமா? அப்போ இன்னும் அவர் பாடு பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்லை. அவருக்கு உருவம் இல்லை, அவருக்கு உருவம் இல்லை, அவருக்கு தோற்றம் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் அவர் ஸ்தாபித்து இருக்கிற தேவன். அவர் என்னோட பேசுவதற்கு சில நேரங்கள் ஊழியக்கார ரூபத்தில் வருவார். உனக்கு பிடிச்ச ஊழியக்காரனா அவர்கள் சொப்பனத்தில் வராங்கன்னா என் இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் வராருன்னு அர்த்தம். இல்லைன்னா உன் தாய் தகப்பன் மூலமா கர்த்தர் பேசுவார். இல்லையா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா அவர்கள் ரூபத்தில் உன்கிட்ட வந்து பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம். ஒருவேளை கர்த்தர் எப்படி பேசுவார்? உன் வீட்டு வாசல்ல ஏதோ ஆவி இருக்கிறது போல. நான் ஒரு நைட்டு ஜெபம் பண்ண போன வாரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன்.
அந்த 2-3 நாளாக வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு சபைகள் எல்லாம். பசங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. நான் நல்லா படுக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகார இருள்கள், வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சத்துரின் கோட்டைகள் எல்லாம் நிர்மூலம் ஆகட்டும் அப்படின்னு கட்டளை கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய அக்கினி இந்த வீடு முழுவதும் இறங்கட்டும். ஒரு தேவதூதன் வீட்டு வாசல்ல வேலை நிற்கட்டும். எங்களுக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புங்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும், எரியட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். சொப்பனம் எப்படி வருதுன்னா, என் வீட்டை சுற்றி கருப்பா சில உருவங்கள் இருக்கு. அதில் 2-3 பாம்புகளும் நெளிஞ்சிட்டு இருக்கு. வீட்டு உள்ள இருந்து ஒரு புகை போல வெளியே வருது. அந்த புகை பட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த இருள்லாம் ஓடுது, பாம்புலாம் எரிஞ்சு சாவுது. இதுதான் சொப்பனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ண ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார். அடுத்த நாள்ல இருந்து வீட்டில் ஒரு சமாதானம், ஒரு ஆரோக்கியம், பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள், ஜப வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு. என்ன நடந்தது என்றதை கர்த்தர் காட்டுற ஃபர்ஸ்ட் காரியம். நீ ஜபம் பண்ண, நீ பயந்து கொண்டு இருந்த, உன்னை சுத்தி ஏதோ இருக்குன்ட்டு, நான் உன் ஜபத்திற்கு நான் பதில் கொடுத்துட்டேன்றது ரிசல்ட். சில டைம் சொப்பனத்துல தூங்கிட்டே இருக்க, என் கட்டில் பக்கத்துல ஏதோ ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கு. சொப்பனத்துல அது சொல்லுது, உன்னை ஊழியம் செய்ய விட மாட்டேன், நீ அமைதியா இருந்துட்டா உன்னை விட்டுடுவேன். யார் சொல்ற? ஒரு பிசாசு சொல்லுது. நல்லா ஹைட்டு வெயிட்டுமா என் சொப்பனத்தில் பார்த்துட்டே இருக்க, திருப்பி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு பேய் வேஷம் போட்டு வந்து கிட்ட மூஞ்சி காட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் நானே பயந்து எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். நல்லா கவனிங்க, இந்த ஜெபமும் பண்ணிட்டேன். எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் சபையில் ஒரு குழப்பங்கள், ஊழியத்தில் சில காரியங்கள், இழப்புகள் நடந்து கொண்டே இருக்கு. மாலை நேரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? சொப்பனத்துல ஒரு பிசாசு வந்து நம்ம இடத்துல போராடுவது, தைரியமா என்கிட்ட வந்து போராடுவதை கர்த்தர் கட்டுற. பிசாசு சொப்பனம் வந்தது உண்மைதான், ஆனா அந்த ரகசியத்தை காட்டுவது என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவன் பயம் காட்டுறான்னு கூட கர்த்தர் உன்னோடு பேசுவான். ஆம், அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேலையில கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். உடனே மாலை நேரங்கள்ல ஒரு 2 ஜெபம் பண்றேன். எங்க வீட்டை சுத்தி இருக்கிற, என் பின்னாடியே தொடர்ந்து வருகிற எல்லா அந்தகார இருள்கள், ஊழியத்தை நடத்தக்கூடாதபடி இருக்கிற எல்லா இருள்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் படுக்கிறேன். ஜெபம் பண்றேன் ஒரு மாலை நேரங்களில் பண்ணிட்டு, அந்த நாள் கடந்து போது அடுத்த நாள் நடக்குது. அடுத்த நாள் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் அப்படியே நிர்மூலமாகி போட்டுக்கொண்டே இருக்கு. என்ன காரணம்? அப்போ சொப்பனத்தில் ஒரு பயமான காரியங்கள், பயமுடுத்துற காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு பேசுறார். இதெல்லாம் எப்பன்னா, நீ ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறன்னா இரவுல உன்னோடு உன் ஆத்துமா பேசும். சங்கீதம் 4:4, உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீ ஜெபிக்கும் பொழுது அந்த பேசுவதுதான் தேவனோட பேசுவது. யார்கிட்ட பேச சொல்றாரு? நான் கர்த்தர் பேச சொல்லிட்டாரு, உடனே போன் எடுத்து படுத்துக்கிட்டே பேசலாமே. தேவனிடத்துல பேசுறான், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அது ஜெபம். உன் படுக்கையில படுப்பதற்கு முன்பாக சில நேரம் நீ படுத்துருவ, ஜெப வேலையில சொல்லாத கூட கண்ணை மூடின பிறகு சில அப்படியே பாரமா இருக்கும். அந்த கர்த்தரிடத்துல பேசுங்க, இயேசுவே இந்த பிரச்சனை இருக்கு. முதலாவது நீங்க பேசணும். நீங்க பேசாம தேவன் பேச மாட்டார். நம்ம ஜெபத்துல என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவர் இதை செய்யுங்க, இதோட முடிச்சிடுறீங்க. உன் ஃபேமிலியில் அப்படிதான் பேசுவீங்களா? உன் நண்பன், உன் பிள்ளை கிட்ட, ஏப்பா அரிசி இல்லை, நேற்று இவ்வளவுதான் போட்டேன், இன்னைக்கு ஒன்று 2 நாளுக்கு தான் இருக்கும், 2 ஆழாக்கு தான் இருக்கும், இப்படின்னு தெளிவா பேசிக்கொண்டே இருப்பீங்க. படுக்கையில் உன் பாரம் என்ன இருக்கோ கர்த்தரிடத்துல பேசு. நாளைக்கு என்ன பண்றது தெரியல, கடங்காரம் வருவான், வேலைக்கு போகணும், காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். நிறைய பேர் விசுவாசிகளும் சரி, நீதிமான்களும் சரி, நிறைய பேர் சாட்சி கொடுத்துருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்தாங்கன்னா கரெக்டா 5 மணிக்கு முழிப்பு வரும். 3 மணிக்கு எந்திரிக்கணும் ஜெபம் பண்ணிட்டு நீ படுத்தினா 3 மணிக்கு முழிப்பு வரும். பட் முழிப்பு வரும், அந்த டைம்ல எந்திரிச்சு ஜெபிக்க முடியாது, உன்னுடைய மாம்ச பலவீனத்தை கொடுத்துருக்கு. ஆனா தேவன் நீ ஜெபம் பண்ணிட்டு படுத்தா கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, தேவன் பேசுவதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப கர்த்தர் பேசுகிறாருன்னா, நீ இரவுல முதலாவது, இது ஈஸியான வழி,
நான் கஷ்டமான வழி சொல்ல, முதல்ல ஈஸியான வழி. இரவுல ஜெபம் பண்ணிட்டு நல்லா துதிச்சிங்கன்னா தானா சொப்பனத்துல கர்த்தர் பேசுவார். ரெண்டாவது, உன் பாரத்தை உன் தேவையை ஒரு நண்பன்கிட்ட பேசுறது போல. மற்ற நேரம் உனக்கு ஜெபிக்க டைம் இருக்காது இந்த சிட்டி வாழ்க்கையில. அப்படியே கண்களை மூடி அப்படியே படுக்கையில படுப்பது தூக்கம் முன்பாக அப்படியே ஏசப்பா மனுவு. மனசுல நினைக்கிறது வேற, நீ நினைக்கிறத பார்க்கிறத கர்த்தர் செய்கிறவர் அல்ல. உன் வாயை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உன் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். மெல்லியம்மா, எப்பா என்ன பண்றது தெரியலையே, கடனா இருக்கு, நாளைக்கு வேலையும் இல்லை, இந்த இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூக்கு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்கும் தெரியல, இதனால ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு, நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க, வேலையில் எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். அப்படியே உன் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நண்பன்கிட்ட பேசுவது போல், ஒரு தாய் தகப்படத்தில் பேசுவது போல் நீ பேசி பார்த்தீன்னா இரவு வேலையில் கர்த்தர் உனக்கு பதில் கொடு. சில நேரம் அதிகாலையில் பண்ணுற ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். இது இரவு வேலை, நல்லா கவனிங்க. இது இரவுல, இது எல்லாராலும் முடியும், முடியாம கிடையாது. ஒரு படி மேல, நான் அதிகாலையில ஜெபிக்கிறேன்னு சொல்லி எழுந்து ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவீங்க, திருப்பியும் கூட படுப்பீங்க. நீங்க அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீ ஜெபிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்து பாருங்க, அந்த சொப்பனத்துல வருகிறதை கர்த்தர் தெளிவாய் பேசுவார். இன்னைக்கு என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்க. நேற்று ஒரு வாரமா நைட்லாம் ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் பேசல, இன்னைக்கு பேசிதான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு அலாரம் எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஆவில நிரம்பி நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு நல்லா முழங்கால் போட்டு முக்காடு போட்டு நல்லா அவரை துதிச்சு அதிகாலையில நல்லா துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் படுங்க. எப்படி? நல்லா துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் படுங்க. அந்த தூக்கம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கலாம். அந்த தூக்கத்துல கர்த்தர் உன்னோடு பேசுவார், நிச்சயமா பேசுவார். அதுல வர தரிசனம் சொப்பனம் அப்படி அக்யூரேட்டா இருக்கும். சும்மா எந்திரிச்சிட்டு தூங்கினா வராது. நல்லா ஆவில நிரம்பி ஜெபிச்சுட்டு ஆண்டவரே என்னோடு பேசுங்க, இதை குறிச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு தேவைகளுக்கு வைங்க, இல்ல ஏதாவது ஆண்டவர் ஏதாவது என்கிட்ட பேசுங்க சொல்லி நீங்க வைங்க, கர்த்தர் நிச்சயமா பேசுவார். 3வது காரியம், இது உங்களால செய்ய முடியும். 3வது காரியம் எடுத்து படிங்க. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், படுக்கையில தாவீது சொல்றேன், நம்ம படுக்கை பிசாசு என்ன பண்ணுவான்னு சொல்றேன்னு, நீ படுக்கும் பொழுது பாரத்தை உண்டு பண்ணுவான். உன் பிரச்சனை எல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு படுக்கையில் என்னடான்னு நீ படுத்த உடனே உன் பிரச்சனை எல்லாம் வந்து நிற்கும். இப்படி ஆயிடுச்சே, நாளைக்கு இது பண்ணணுமே, நாளைக்கு இது பண்ணணுமே, ஒருவேளை வரப்போகிற பிரச்சனை, இல்லை இருந்த பிரச்சனை, இல்லை இருக்கிற சூழ்நிலை அப்படியே பாரமாக இருக்கும், தூக்கமே வராது. எத்தனை பேருக்கு இது உண்டு? இந்த டைம் பிரச்சனையை தூக்கி குப்பையில் போடுங்க. இரவு வேளையில் எவ்வளவு பாரமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நினைக்காம உங்களால் இருக்க முடியாது. இப்போ உன் நினைவுகளை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த கேசட்டை திருப்பி போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தோசையை திருப்பி போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அடுப்பில் தண்ணி எடுத்துட்டு முதல்ல இதை வைங்கன்னு சொல்லுவாங்க. சமையல் ஒரே அடுப்பு தான் இருக்கும், சமையல் செய்யணும்னா அடுத்ததுக்கு இந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை வை, உலை கொதிச்சாச்சு அதை எடுத்துட்டு என்ன பண்ணு, குழம்புக்கு உலைக்கு வை, மாற்றி வைக்கிறது போல பாரம் அதே தான். அந்த பாரத்தை நினைக்கிறதுனால ஒரு மரம் கூட்டவோ குழைக்கவும் முடியாது. இந்த நினைவுகளை எப்படி மாற்றணும்? தேவனோடு இணைந்திருந்து தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த பாரமா இருக்கு ஏசப்பா, எனக்கு இது செய்யுங்க. செய்யும் பொழுது எப்படி நினைக்கிறீங்களா? ஆதியில ஏற்கனவே உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்திருப்பார். அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, அந்த சூழ்நிலையை நினைவு கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலையில இப்படி இருந்தோம், சர்ச்சுக்கு வந்திருக்க ஒரு விதம், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருப்பீங்க, விடுதலை ஆகியிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? அதை நீங்க நினைவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே பண்றீங்க. நீங்க சொல்ல சொல்ல சொல்ல, நீங்க ஜெபிக்க 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 என் தேவன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கு. நீங்க உன் நினைவுகளை மாற்றி, அந்த நினைவுகள் ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு அற்புதம் செஞ்சீங்க, இப்படிலாம் செஞ்சீங்க, அதை எனக்கு இப்படி செய்யுங்க, இந்த பிரச்சனையை இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்குமே. நீங்க அந்த நினைவுகள், பிரச்சனை இருக்கும், அழுது கொண்டு இருப்பீங்க, கலங்கி இருப்பீங்க, இப்போ கர்த்தரோடு இணைந்திருங்க.
நல்லா துதிச்சு நல்லா நன்றி சொல்லி ஒரு பாடல் பாடிட்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில செஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி இதை மாத்தி போட்டா எப்படி இருக்கும்? இதை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லது செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த நினைவுக்கு நேராக நீ கடந்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நினைச்சிட்டே படுங்க. இரவு வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுவார். அடுத்த பாயிண்ட் சொல்றேன். சீஷர்களோடு தான் தேவன் இயேசு கிறிஸ்து இருந்தார், எல்லாம் வேதத்தில் படிச்சிருப்போம். ஆனா அநேக நேரம் நான் தனித்திருந்து ஜெபிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, தனிமையில காணப்பட்டாருன்னு. அவர்கள் விசுவாசி என்ன சொல்லுவாங்க, சீஷர்கள் எடுத்து கொஞ்சம் விலகி போயிட்டு தனிமையில இருந்தார். சில நேரம் நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு பேசுறாருன்னா, உன்னோடு இடைப்படுறாருன்னா உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்தப்படுவார். இல்லை நீங்க தனிமைக்கு நேராக உட்புள்ள ஆரம்பிக்கணும். கர்த்தர் உன்னோடு பேசணும்னா நீ பேசுவதற்கு நீ தனிமைப்படுத்திக் கொண்டு மனிதர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். நான் 3 மாசம் நான் பேசாம இருக்கேன் அப்படி இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனிமையில தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நீ ஜெபிக்கிறே இல்லையோ, நீ அமைதியா இருந்தாவே, தேவனுக்குள்ள நினைவுகளோடு நீ அமைதி இருந்தாவே, அந்த நினைவுகளை கர்த்தர் உன்னோடு பேசுவார். எல்லா டைம் நம்ம யாரோடு இணைந்து இருப்போம், தனிமையிலே இருக்க மாட்டோம். வயது முதிர்ந்த பிறகுதான் தனிமையில ஒதுக்கப்படுவோம். கர்த்தர் உன்னோடு பேசணும்னா வயது முதிர்ந்தல உன்னோடு பேசி உன்னால ஒன்னும் ஆக்க போறது இல்லை. உன் வாலிப வயது இல்ல ஒரு 40-50 வயதுல நீ தனிமைப்படுத்திக்கணும். 1 மணி நேரம் அமைதியா உன் நண்பர்கள் உறவுகளை விட்டு ஒதுங்கி நின்று நீ தனிமையில இருந்து ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய நினைவுகள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. நீ ஜெபிச்சுட்டு கண்ணை மூடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க முடியும். அவர் உன்னோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தனிமைப்படுத்தணும். இன்னொரு டைம் தேவையில்லாத நண்பர்களை விட்டு ஒதுங்கணும். உன் பழக்க வழக்கங்கள், உன் கூட யார் இருக்கிறாங்க, உன் கூட அசுத்தமானவர்கள், நெகட்டிவாய் பேசுறவங்க, எதிர்மறையாய் பேசுறவங்க, விசுவாசம் இல்லாமல் பேசுறவங்க, கிறிஸ்துவோடு இல்லாதவர்கள். சில பேர் கிறிஸ்துவோடு இருப்பாங்க ஆனா ஜெப வாழ்க்கை இருக்கு. சபைக்கு போறவங்க தான் வாயை திறந்தா போய், வாயை திறந்தா சினிமா கதை, வாயை திறந்தா ஜோக்கு, இதுதான் இருக்கும் தவிர ஆவிக்கு ருதிய கதை இருக்காது. நீ அவர்களோடு இருந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியா சிரிச்சு பேசுறாங்க, ஜாலி டைம் பாஸ்ன்னு. ஆனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கு? நலிவடைந்து கொண்டிருக்கு. கர்த்தர் உன்னோடு பேசணும்னு நினைக்கும் பொழுது அந்த நண்பர்கள் மூலமாக வருகிற பாவம், சாபம், அவர்களோடு இருக்கிற அசுத்த ஆவி உன்னையும் என்ன பண்ணும்? வாழ்க்கையிலே நெருக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நல்ல நண்பர்களோடு, ஆவிக்குரிய நண்பர்களோடு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு உன் நேரத்தை செலவிடணும். எத்தனை பேர் உங்க நண்பர்கள் எப்படி இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. சில பேர் ஒருத்தர் திருத்தணும், சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தவறான நண்பர்களை போய் பார்ப்பாங்க. அவன் அரைச்சிக்கப்பட்டா நல்லா இருக்குன்ட்டு அவன் சபைக்கு வரமாட்டான். நம்ம அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஊருக்கு சுத்திட்டு இருப்போம். இந்த ஆவி என்ன பண்ணணும்? அவங்களோட கனெக்ட் ஆகிட்டு தவிர அவர்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. கர்த்தர் உன்னோடு பேசணும்னா நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா உன் கூட இருக்கிற நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கணும். அசுத்தமோடு, பாவத்தோடு, இச்சையோடு இருக்கிறவரோடு நீ பழகிறத நிறுத்த ஆரம்பிக்கணும். சரி, நான் இன்னைக்கு பேசுறதை நிறுத்திட்டேன், கர்த்தர் என்னோடு பேசுவாரா? இல்லை. உன் பழக்கத்தை பார்த்து கொண்டே இருப்ப. 1 நாள் 2 நாள் 3 நாள் முழுசா அந்த தவறான பழக்கத்தை விட்டுட்ட, தவறான நண்பரோட பேசுறதை நிறுத்திட்டுனாவே உன்னோடு கர்த்தர் பேச ஆரம்பிப்பேன். இதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம். நான் இருக்கிற இடம், நான் போற இடம், எல்லா இடத்துலயும் கர்த்தர் பேசணும்னா அவர் பேசுகிறவர் தான். ஆனாலும் ஒன்னு இடத்துல சில தகுதிகளை அவர் பார்ப்பார். தனிமைப்படுத்தணும், ஜெபிக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற வேலையில ஜெபிச்சுட்டு கர்த்தர் பேசணும்னா தரிசனத்துல, சொப்பனத்துல பேசுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல சபைக்குள்ள உள்ள வர்றீங்க, உள்ள வரும்பொழுது நிறைய பேர் விடுதலைக்காய் உள்ள வர்றீங்க. அப்படி உள்ள வந்தீங்கன்னா கர்த்தர் பேச மாட்டார். நீர் என்னோடு பேசணும். அவர் வார்த்தை வருகிறதுனா ஊழியக்கார தொட தேவையில்லை, பெரிய உனக்கு கூட்டு வச்சு கட்டுகள் உடைக்க தேவையில்லை. இந்த வார்த்தையே உன் இருதயத்தின் கட்டுகள், நீ கட்டப்பட்டிருக்க கட்டுகள் உன்னை விட்டு உடைய ஆரம்பிக்கும். சபைக்குள்ள உள்ள வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம், முழங்காலிட்டு கண்ணை மூடி, லேட்டா வந்துட்டியோ சீக்கிரம் வந்துட்டியோ, ஆண்டவரே இந்த நேரத்தை உன் பாத்துல ஒப்புடுக்கிறேன், இந்த 3 மணி நேரம் என் சிந்தனை டைவர்ட் ஆகக்கூடாது, நீங்க என்னோடு பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் சொல்லிட்டு நீங்க உட்காரணும். எவ்வளவு நேரம் ஜெபம் இது? 1 நிமிஷம் கூட இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட். சின்ன முழங்கால் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வரும்போதே
ஜெபம் பண்ற எல்லாம் உட்காந்து இருப்பாங்க, தூச்சு அதை அப்படியே கையை போட்டு என்ன சொல்றது, கூட்டத்தை அப்படியே பலந்துட்டு உள்ள போய் உட்காந்துட்டு தப்புன்னு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் இதுல கத்தர் கேட்பாரா இல்ல? நம்ம ஒரு முதல்ல ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கு, என்னோட பேசுங்க. நீ கேட்டாதான் பேசுவார். நம்ம சபையில சும்மா வந்து உட்காந்து, இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க, வந்திருக்கிறவங்கள ஆண்டவர் நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? சும்மாலாம் சொல்லக்கூடாது, நினைக்கிறது வேற. வாயை திறந்து சொன்னவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும் கை தூக்குங்க. நீங்க என்ன பேசுங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? கேட்குறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா பேசுவார். இங்க வாயை திறந்து கேட்க கேட்க ஆண்டவருடைய, நான் சர்ச்சுக்கு எதுக்கு பாஸ்டர் வருவேன்? அவர் சத்தத்தை கேட்க தானே. இதை வேற நான் கேட்கணுமா? என் தேவனுக்கு என் இருதயம் தெரியாதா? இந்த கதையெல்லாம் கத்தட்ட விடக்கூடாது. கத்தர் உன் வாயை திறந்து கேளுன்றார். இயேசு அற்புதம் செய்யறவர் தான். அவன் கிட்ட போய் கேட்கிற, உனக்கு நான் என்ன செய்யணும் விரும்பணும்னு. அவரும் அற்புதம் செய்ய வந்துட்டாரு, சுகமாக்க வந்துட்டாரு. அவன் குருடன், குஷ்டரோகி, மொடவன் தெரியுது, இருந்தாலும் கேட்கிறாரு. அவன் வாயை திறந்து சொல்லணும், நீ சுகமாக்குங்க. இயேசுவிடத்துல வாயை திறந்து நீ கேட்டினா அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதே மாதிரி சபைகளுக்குள்ள உள்ள வரும்பொழுது, ஆண்டவரே, நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணீங்கன்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு உட்காருவீங்க, கரெக்டுங்களா? சபைக்குள்ள உள்ள வரும்பொழுது கண்ணை மூடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. இங்கேருந்து நான் கடந்து போகும்போது விடுதலையாகி தான் போகணும். என் பாரத்தெல்லாம் உன் இடத்துல நான் இறக்கி வைக்கிறேன், நீர் என்னை பலப்படுத்துங்க. இது எப்போ இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரியுங்களா? நீ பாரத்தோடு முதல் 2 வாரம் 3 வாரம் வர பத்தியா, அப்போ இந்த ஜெபம் கண்டிப்பா உன்னை அறியாம சோகத்துல சொல்லிடுவேன். 2-3 வாரத்துக்கு அப்புறம் நீ கிளியர் ஆயிட்ட பிறகு கடமைக்கு வருவீங்க. செவ்வாய்க்கிழமை வரணும், ஞாயிற்றுக்கிழமை வரணும், கடமைக்கு உள்ள வருவீங்க. அப்படி கடமைக்கு உள்ள வரும் பொழுது என்ன பண்ண மாட்டோம்? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ சில பேர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கிட்ட வந்துருவாங்க, எதுக்குங்க ஜெபம் பண்ணும் பாஸ்டர்? எதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்? ரொம்ப ஞானியா சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெப குறிப்புலாம் வந்து திமிரான ஜெப குறிப்பு. உங்க ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி சொல்லுவாங்க அசால்ட்டா. உங்க பிளெஸ்ஸிங்காக அவங்களுக்கு தலையில கை வச்சோ எனக்கு ஜெபம் பண்ணவே மைண்டு வராது. தேவனிடத்துல கேட்க கூட உனக்கு என்ன கிடையாது, பெருமை. அதில் கடன் இருக்கு, பாரம் இருக்கு, வியாதி இருக்கு, நெருக்கம் இருக்கு. அவங்க கிட்ட பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பிரச்சனை, 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனா என் வீட்டில் எதுக்குமா உனக்கு ஜெபிக்கணும்? எனக்கு வேணாம், நான் நல்லா இருக்கேன், என் கணவன் ரட்சிக்கப்படணும். உன் கணவன் ரட்சிப்பு நல்லதுதான். உன் விண்ணப்பம் என்ன? கர்த்தரிடத்துல உன் வாயை திறந்து கேட்க கர்த்தர் விரும்புகிறேன். கர்த்தரிடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோட பேசு, எனக்கு இந்த விடுதலை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா தேவன் பேச வல்லவரா இருக்கிறார். சொப்பனத்துல பேசுறது இதெல்லாம் இரவு வேலையில நீ ஜெபிக்கும் பொழுது ஆலயத்துக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா இந்த வேலையில கர்த்தர் ஊழியக்காரர் மூலமா உன்னோட பேசிக்கொண்டு இருப்பார், பாடல் மூலமா உன்னோட பேசுவார். நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்டர் கையை வைக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு வரணுமா? நீ எதிர்பார்க்கிற தேவனிடத்துல இல்ல, ஊழியக்கார இடத்துல. தேவன் பேசணும்னா இந்த வார்த்தையின் செய்தியின் வேலையிலேயே நீ என்ன டவுட் கேட்குறியோ அதற்கு விளக்கம் உனக்கு தானா வந்து கொண்டே இருக்கும். உன் மனசுல கேட்கறது இந்த ஸ்டேஜ்ல இருந்து வரும். எப்போ நீ கேட்க ஆரம்பிச்சா தேவன் பேச ஆயத்தமா இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுவேமே. சபையில வரவங்களை லேட்டா அவனை திட்டுவேன் நான். கர்த்தர் பேசும்போது காதை அடைச்சிட்டு உள்ளே வருதில்ல, லேட்டா வந்து உட்காருது, ஆராதனைக்கு வருதில்ல. ஏன் விடுதலை இல்லை? நான் வாரம் வந்துட்டு போறேன், ஒரு விடுதலையும் இல்லை பாஸ்டர். நான் இங்க வந்து வரேன், அங்கேருந்து வரேன். ஒன்னோட நல்ல இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கிட்ட நாங்க ஜெபம் பண்றோம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது ஒரு அற்புதத்தை கர்த்தர் காட்டுவார். இது உங்க பலன் இல்லை, ஊழியக்காரருடைய பலனா இருக்கலாம். ஊழியக்காரக்க காத்திருந்து தேவனிடத்துல காத்திருக்க கிருபையினால அன்னைக்கு ஒரு விடுதலை பெறுவீங்க. செகண்ட் வருகிற விடுதலை எல்லாம் கர்த்தர் ஊழியக்காரன் பலத்தை காட்டிட்டல, நீ என்ன மனம் மாறுற, உன் பாவத்தை விட்டாயா, என் சமூகத்துல வந்து காத்திருக்கிறாயா, நான் பேசணும்னு விரும்புறாயா, நான் உனக்கு தேவைன்னு விரும்புறாயா? யாரு? கர்த்தர். நிறைய பேருக்கு இயேசு வேணா, அற்புதம் மட்டும் வேணும். ரட்சிப்பு வேணா, எனக்கு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு அற்புதம் மட்டும் வேணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா எனக்கு அற்புதம் மட்டும் வேணும். நான் கிறிஸ்துவனை மாற மாட்டேன், இயேசு இடத்துல ஒரு அற்புதம் மட்டும் வேணும். தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க கண்ணை மூடி கேட்க கேட்க கர்த்தர் பேசுவார். சபைகளில் பேசுவார். வீடுகளில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க போக ஆரம்பிச்சுன்னா உன் நண்பர் மூலமா, எதிரி மூலமா கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு பேசுவார். நம்ம இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு அங்க நடக்கிறதையும் கர்த்தரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இங்க சென்னை வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், கிராம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். பேச்சுக்கு ஃபாரின்ல இருக்கும் பேச்சு நடத்தைகள் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும்.
ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் ஒருவர். எல்லார்கிட்டையும் அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். உன் பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறுறவர் இல்லை. இப்போ நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம்னா, என் பழக்கத்தின்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. போன வாரம் ஒரு சொந்தக்காரங்க துணி எடுக்க போகிறாங்க. எங்கே? கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நம்ம குடும்ப பாலிசி வேற இல்லை, பாரம்பரியம் வேற இல்லை, அவங்க வேற கல்ச்சராக இருக்காங்க, அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நான் இப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த குடும்ப கல்ச்சர்னு யார் உருவாக்கணும்? இல்லை, நாங்கள் ஆதியிலேருந்து நம்ம இப்படி தானே செஞ்சுட்டு வரோம். யார் செய்கிறா? யார் அந்த வரவழைப்புனா? நீங்களே உருவாக்கிட்டு. அது என்னோட சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம்லாம் வேற டைப்புங்க, அந்த மருமக குடும்பம் அவங்க குடும்பம் வேற டைப்புங்க, நாங்கள் ஜாலி டைப்புங்க, அவங்க மூடி டைப்புங்க, நாங்கள் மூடியாக இருப்போம், அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க பாவம் செய்கிறவங்க. இந்த கல்யாணம் ஆன 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேர் குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்லுவாங்க எங்கள் குடும்பம் கரெக்டாக, உங்க குடும்பம் சரியில்லை. அந்த கல்யாணம் நல்ல காரியம், அந்த சொல்லுவாங்கள்ல சடங்குலாம் சில காரியங்கள் செய்யும் பொழுது, சாவில் செய்யும் பொழுது, இது எங்கள் குடும்ப வழக்கு கிடையாது, சீமந்த எங்கள் குடும்ப வழக்கம் இப்படி இல்லை செய்வோம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். எங்கள் குடும்பம்னு நீ தேவனிடத்தில் இருக்கும் பொழுது, தேவனோட பேசணும் போது அவரிடத்துல நம்ம மாறினோம். நடத்தைக்கோ உங்களுடைய திறமைக்கோ உங்களுடைய நினைவுகளுக்கோ தேவன் மாற மாட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினோம். அவர் எப்படி இருந்தா அவர் பேசுவார். நீ பாவியா இருந்தாலும், நீ பாவத்தை விட்டு கொடுக்க, பாவத்தை விட்டு வெளியே வர நீ ஆயத்தமா இருக்கனா, கர்த்தர் நிச்சயமா உன்னை தேடி வருவார். நீ பரிசுத்தவானா இருக்கிறனா கர்த்தர் உன்னை தேடி வருவார். நீ நீதிமானா இருக்கிறனா கர்த்தர் உன்னை தேடி வருவார். அவருக்காய் உன் நேரத்தை செலவழிக்கிறனா கர்த்தர் உன்னை தேடி ஓடி வருவார். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்களை என் தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் இந்த வேலையில மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடுவோமா? இயேசுவே, இந்த வேலையில் எங்களோடு பேசுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீ பேசுவீராக. ஓ ரமா ஷதடா ஹந்தடா கதல் ஈதடா தடபா. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. எல்லா கண்களை மூடி செபிப்போமா? இயேசுவே, எங்களோடு பேசுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து அபிஷேகத்தோடு இன்னைக்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியிலே தெய்வ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தெய்வ ஆவியானவர் இறங்கும்படியாக நீர் பேசுகிறவர் அப்பா. உம்மிடத்தில் காத்திருந்து கேட்கிறவர்களிடம் நீர் பேசுவீராக. நீர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுறாருன்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.